வணக்கம். 10 வருட அரச பரீட்சைத்தாள்கள் மிக வேகமாக அதிவேகமாக விளக்கம் தருகின்ற காணொளிகள், அதாவது 30-40 நிமிடங்களுக்கு உட்பட்ட காணொளிகளாக உங்களுக்கு பதிவேற்றம் செய்கின்றேன். இவை பரீட்சை அண்மிக்கின்ற காலப்பகுதிக்கு மிகுந்த பயனளிக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன். நன்றி. 2022ஆம் ஆண்டு அரச பரீட்சை வினாத்தாள் 1 பார்வையிடுவோம். பின்வரும் உரு பற்றிய சரியான கூற்று யாது? ஒரு கடிகாரமும் ஆசிரியர் மேசை ஒன்றும் உள்ளது. கடிகாரம் இருக்கின்றது, ஆசிரியர் மேசை இல்லை, அப்பது பொருந்தாது. 6 பிள்ளைகள் இன்னும் ஆசிரியை இல்லை என்பது 6 பிள்ளைகள் அல்ல, 5 பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள், ஆசிரியை இல்லை என்பது 2 கூற்றும் பொருந்தாது. ராக்கையில் புத்தகங்களும் ஒரு பூச்சாலியும் உள்ளன என்ற கருத்து சரியானது. அடுத்ததாக, பின்வரும் உருவில் சூரியனையும் நாயையும் குறிப்பதற்கு பொருத்தமான இடங்கள் அவை. சூரியன் ஆகாயத்தில் வானில் தான் இருக்க வேண்டும், அப்ப ஏ என்பது பொருத்தம். நாய் என்பது மனிதருக்கு அண்டி இருக்கும் அல்லது இங்கே இருக்கலாம், அப்ப ஏஇ என்ற முதலாவது விடைதான் பொருத்தமானது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். தோட்டத்தில் வந்து கவிதையில் உள்ள வெற்றிடங்கள் என்ற போடும். தோட்டத்தில் நடந்து வந்து கம்புகளை கண்டுபிடித்து 4 மூலைகளிலும் மர கம்பங்களை நாட்டி துணியொன்றை விரித்து கூறிய அமைத்து விளையாட வீடு ஒன்றை கட்டினோம். அப்ப 2வது லைன் தான் சரியானது. பயணங்கள் செல்லும் போது நானும் கூட செல்கின்றேன். விரித்தெழுதுவது கூட. நானும் சேவையினை தொடங்குகின்றேன். அப்ப அது குடை என்பது நிச்சயமாகிவிட்டது. இனி நாங்கள் 5வது விடைக்கு போவோம். 5வது விட கேள்வி, பின்னர் வாக்கியங்களில் 2 வெற்றிடங்கள் என்ற பொது புத்தகங்கள் மீது கண்களை போன்றனவாகும். அவற்றை துப்புரவாக என்ற சொல் பயன்படாது, பாதுகாப்பாக அல்ல கவனமாக. அடுத்தது, வாசிக்கும் போக்கை என்பது பொருந்தாது, பழக்கத்தை. அப்ப 2வது விடையே பொருத்தமாக. 6வது வினா, ஒரு குறித்த மாதத்தின் 1ஆம் நாள் ஒரு திங்கட்கிழமையாகும், கடைசி நாள் புதன்கிழமையாகும். அம்மாதத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன? அப்ப திங்கட்கிழமை 1ஆம் திகதியாக இருந்தால் 29ம் திங்கட்கிழமையாக இருக்கும். ஆனா இங்க புதன்கிழமை என்றபடியால் திங்களுக்கு அடுத்த செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்த புதன் என்றபடியால் 31ஆம் திகதியாக இருக்கும். அடுத்தது, கீழே உள்ள உருவிலே காணப்படும் வட்டங்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்கப்படுகிறது. 1, 2, 3, 4, 5, 6, பிறகு நடுவிலே 1, 7, வெளியிலே 1, 8 வட்டங்கள் காணப்படுகின்றது. இனி அடுத்த வடிவத்தை பார்ப்போம். அடுத்த இந்த மாறுபாடுகளின்படி இந்த கீழே உள்ளது மேலே போயிருந்தால் இது 2ம் கீழே வரும், முக்கோணமும் கருத்து நிலைக்கப்பட்ட வட்டமும். திரும்ப இந்த கருப்பு நிலைக்கப்பட்ட வட்டம் மேலே போனால் ஏதோ ஒரு ஒழுங்கிலே இதுல இந்த இலை போன்ற அமைப்பும் இங்கே முக்கோணமும் வரும். அப்ப கேள்விக்கான விடை முக்கோணம். இப்ப நாங்க இந்த கோலத்தை பார்த்தாலே விளங்குது, இந்த மூல திசையில ஒரே படிவங்கள் இருக்கின்றன. இனி நாங்கள் 9வது வினாவை பார்ப்போம். 9வது வினாவிலே அருகிலுள்ள உருவில் இருக்கும் அம்புக்குறி தலை மேல் நோக்கி கீழ் நோக்கி இருக்குமாறு அரை சுற்றி திருப்பப்படும் போது காணப்படத்தக்க விதத்தை காட்டும் வடிவம் யாது? இப்ப நாங்க தண்ணீர்களை தெரிகிற பிம்பம், கண்ணாடிக்கு தெரிகிற பிம்பம், தலைகீழாக தெரிகிற பிம்பங்கள் என்று கற்றிருக்கிறோம். இப்ப கண்ணாடிக்கு நிலைக்குத்தாக இருந்தால் அது இடம்பலம் மாறி தெரியும். தண்ணீருக்கு தெரிந்தால் இடம்பலம் மாறாது, மேல்கள் மாறப்படும். ஆனா தலைகளாக திரும்பமாக இருந்தால் இடம்பலமும் மாறி மேல்கீழும் மாறும் என்பதை தெரிந்து கொண்டோம். இப்ப இது அரை சுற்றுகின்றபடியால் இடம்பலமும் மாறுகின்றது, மேல்கீழும் மாறுகின்றது. அப்ப இந்த அம்புக்கோட்டு பக்கம் மேலே உள்ளது, கீழே வருதல் வேண்டும். எல்லாவற்றிலையும் கீழே தான் அம்புக்கோடு வந்திருக்கின்றது. ஓகே. ஆனால் இந்த வட்டமும் சதுரமும் இடது பக்கம் வலது பக்கம் மாறி வரும். அப்போ வட்டம் இங்க வர வேண்டும், சதுரம் இங்க வர வேண்டும். இங்க வட்டம் வர வேண்டும், இங்க சதுரம் வர வேண்டும். அப்ப இதுல பிழை. இந்த 2வது விடை தவறாக இருக்கின்றது. கீழே, அதாவது மேலே இருந்தது கீழே. இனி கீழே இருந்தது மேலே வருகின்ற போதும் அதுவும் இடம்பலம் மாறி வந்திருக்கும். அதாவது நட்சத்திரம் இங்க வரணும், செவ்வகம் இங்க வரணும். ஆனா இங்கே மாறி இருக்கின்றது. அப்ப இந்த விடையின் தவறு. அப்ப 1வது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நாங்கள் 10வது வினாவுக்கு செல்வோம். இதுல மேற்குறித்த உருவில ஆண் பிள்ளை பின்பக்கமாகவும் பெண் பிள்ளை முன்பக்கமாகவும் ஏனைய நிலைப்பாடுகள் மாற்றாமல் திரும்புவது அவர்கள் இருவரும் உள்ள விதத்தை காட்டும் சரியான உரு யாது? இந்த
ஆண் பிள்ளை முன்னோக்கி பார்க்கணும், பெண் பிள்ளை இங்கே பார்க்கணும், பின்னோக்கி பார்க்க வேண்டும். இந்த மாத்தி விடணும். ஆனா வேற ஒரு நிலப்பாட்டிலே மாற்றக்கூடாது. அப்ப இந்த ஆண் பிள்ளையில நாங்கள் பார்க்கின்ற போது அவர்களுக்கு வலது கை மேல் நோக்கி இருக்கின்றது, இடது கை கீழ் நோக்கி இருக்கின்றது. இங்கே பெண் பிள்ளையிலும் வலது கை மேல் நோக்கி இருக்கிறது, இடது கை கீழ் நோக்கி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த கைகளின் அமைப்பும் ஆண் பிள்ளையின் வலது கை முன்பக்கம் முன்னே தெரிகின்றது, பெண் பிள்ளையின் வலது கை முன்பக்கம் முன்னே தெரிகின்றது. வலது அந்த ஆண் பிள்ளையின் இடது கை பின்பக்கம் தெரிகின்றது, இங்கேயும் இடது கை பின்பக்கம் தெரிகின்றது. அப்ப இதை கொண்டுதான் நாங்க தீர்மானித்தல் வேண்டும். இப்ப நாங்க இந்த படங்கள்ல இவர்கள் மாறுகின்ற போது இடம்பலம் மாறுபடும் நிச்சயமாக. இங்கே இவர்கள்ல நான் ஆண் பிள்ளையில சொன்னேன் வலது கை, இது பெண் பிள்ளைய மேல் நோக்கி இருக்கின்றபடியால் இங்கே இடது கை மேல் நோக்கி இருக்கிற படமாக நாங்க ரெண்டையும் பார்க்கின்ற போது இது சரி, ஆனா இது பிள்ளை, இதுக்கு சரி, இதுகும் சரி. ஆனா இதுல இதுகும் சரி, இதுகும் சரி, ரெண்டும் மேல் நோக்கி இருக்கின்றது. அப்ப இதுகும் பிள்ளைதான், இது கீழ் நோக்கி இருக்கின்றது. அப்ப மூன்றாவது படம் தான் சரியாக இருக்கின்றது. அப்ப இந்த கைகளின் அமைப்பை நாங்கள் பார்ப்போம். அதாவது இந்த கை முன்பக்கம் தெரிகின்றது, அப்ப இங்க வரும்போது பின்பக்கம் தெரிய வேண்டும் மேல் நோக்கி. அப்ப பின்பக்கம் தெரிகின்றது. இந்த பெண்ணின் கை வலது கை அதாவது அவருடைய வலது கை பக்கம் பின்பக்கம் தெரிகின்றது, அப்ப இங்க முன்னோக்கி தெரிதல் வேண்டும். ஆகவே மூன்றாவது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். 11வது வினா. இங்கே ஒரு மரத்தில தேங்காய் ஏற போகின்றார் முதலாவது, அதாவது ஒரு தேங்காயும் கிளை இல்லை, அப்ப அவர் முதலாவது, பிறகு 5 தேங்காயை போடுறார் இரண்டாவது, பிறகு ஓரளவு தேங்காய் போட்டு விட்டார் மூன்றாவதாக இருக்கின்றது, கீழே இறங்குகிறார் நான்காவதாக இருக்கின்றது. அப்ப இந்த அமைப்பின்படி இதிலே CDB என்ற இரண்டாவது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. இரண்டாவது வினா. ஒரு சுவரில் தொங்கவிடப்பட்டுள்ள 5 பலகைகள் கீழே காட்டப்பட்டுள்ளன. அவை எல்லாவற்றையும் பயன்படுத்தி ஒரு மிகவும் சரியான வாக்கியத்தை பெறுவதற்கு குறைந்தபட்சம் எத்தனை பலகைகளின் அமைப்பை இடம் மாற்றுதல் வேண்டும்? அப்ப இந்த வாக்கியத்திலே நாங்கள் ஒழுங்கமைக்கின்ற போது எமது, அதாவது இந்த வாக்கியத்தை எழுவாய் முன்னுக்கு எமது என்று வரும், நடைபெறுகின்றது இறுதியில வரும். அப்ப எமது புலமை பரிசில் சரியாக இருக்கின்றது. எமது புலமை பரிசில் பரீட்சை என்பது இங்கே நடுவில் வருதல் வேண்டும். இப்பொழுது சரியாக இருக்கின்றது, நடைபெறுகின்றது முன்னே வருதல் வேண்டும். அப்ப இங்க மாறுகின்றது இந்த ரெண்டும் மாறவில்லை. புலமை பரிசிலும் இப்போதும் மாறவில்லை, மற்ற 3 சொற்களும் மாறுகின்றது. ஆகவே மாறுவது 3 என்பது விடையாகும். இனி அடுத்தது, முதல் உருவில உள்ளதும் இரண்டாவதுல உள்ளதும் மூன்றாவதுல இல்லாததுமான உருவை கண்டுபிடிக்க சொல்லி இருக்குது. அப்ப முதல் உருவில இருக்கின்ற இந்த உரு இரண்டாவது உருவிலையும் இருக்கின்றது, ஆனா மூன்றாவதுலேயும் ஒரு இடம் இல்லை. ஆகவே கேள்விக்கான விடை 3 ஆகும். இனி அடுத்த கேள்வி, கீழிருந்து மேலாக நிழலாக அல்லது நிறையாக 9 வர வேண்டும். அப்ப இது 2 கூட்டினா 9, இது 2 கூட்டினா 9, அடுத்த 7 2 9, அடுத்தது ஆக 3 தான் இருக்கின்றது மேலிருந்து கீழாக. இனி நாங்கள் இடமிருந்து வலமாக எத்தனை 9 வருகின்றது என்று பார்ப்போம். இதில் 1, இங்க 2, இங்க 3, இங்க 4, இங்கே 5 இருக்கின்றது. அப்ப 5 3 மொத்தம் 8 என்ற இரண்டாவது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி அடுத்த வினாவை பார்ப்போம். ஒரு கடிகாரத்தின் நேரம் முற்பகல் 4:30 ஆகும். அவ்விடத்தில் இந்த நிமிடமுள்ள 6 தடவைகள் சுற்றி முல்லை கடந்து 12 நோக்கி நிற்கும் போது நேரம் யாது? அதாவது 12 நோக்கி நின்றால் நாங்கள் மணியாக இருக்க வேண்டும், அதாவது 10 மணி 11 மணி 12 மணியாகத்தான் இருக்க வேண்டும். ஆனா இங்க 4 அறையில இருந்து அடுத்தது 5:33, அதாவது 4:33 இருக்கா, 4:4 மணிக்கம்பி 4க்கும் 5க்கும் இடையில இருக்கு. நிமிட கம்பி 6ல இருக்கும். அப்ப அது 6 தடவை மணிக்கம்பியை நிமிட கம்பி தாண்டுது என்றால் முதலாவது 4:33 இருந்து ஆரம்பித்து 10 மணி என்று சொச்சத்தில், அதாவது 10:50 அளவில் அதை தாண்டும். 19 தாண்டி போய் நிக்க 11 நிக்க 6வது சுற்று 11ஆக இருக்கும்.
ஒரு கைக்கடிகாரத்தின் முகம் மேல் நோக்கி இருக்கும், அது மேலமையாக வைக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 3 மணியாக இருக்கும் போது அதன் மணித்தியாலமுள் வடக்கு திசை இருக்கின்றது. நாங்க மேல வடக்கு திசை கருதுவோமே, அப்ப இந்த கடிகாரத்துல மணிமுள் மேல் நோக்கி இருக்கின்றது, வடக்கு திசை நோக்கி. அப்ப இது 3 மணி என சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த நிமிட கம்பி இங்கே நோக்கி இருக்கும். அப்ப இது வடக்கு திசை என்றால் இந்த கடிகாரத்தில் மேசையில தான் இந்த கடிகாரம் இருக்கின்றது. நாங்கள் இப்ப எங்களுடைய பார்வை தெளிவுக்காக இப்படியாக எழுதியிருக்கிறோம். அப்ப மணிமுள் வடக்கு திசையில இருக்குது என்றால் இப்ப கேள்வி என்ன, இது 3:45 ஆகின்ற போது அதன் மணித்தியாலமுள் வடக்கு திசை நோக்கியிருந்தது. பிற்பகல் 3:45 ஆக இருக்கும் போது அக்கடிகாரத்தின் நிமிடமுள் நோக்கி இருக்கிற திசை தான் கேட்கப்படுகின்றது. இங்க முதல்ல தரப்பட்டது மணிமுள் வடக்கு திசை நோக்கி இருக்கின்றது என்று வைக்கப்பட்டது. 3 மணி அதன் மணித்தியாலமுள் வடக்கு திசை இருக்கின்றது. அப்ப அடுத்த நிமிட முள்ளை கேட்கப்படுது. அடுத்ததாக நிமிடமுள் 3:45 ஆகின்ற போது இந்த திசையிலே வந்துவிடும். அப்ப நாங்க இந்த திசைகளை சரியாக பார்த்தால் வடக்கிலே இருந்து அடுத்ததாக கிழக்கு, இது கிழக்கு, அடுத்தது தெற்கு, இது மேற்கு. அப்ப இப்ப நிமிடமுள் நோக்கி நிற்கிற திசை தெற்கு என்பது விடை ஆகும். இது நான் அடுத்த வினாவுக்கு விளக்கம் தரும். ஒரு மண்டபத்துல 301 இருந்து 500 வரையிலான 3, 5 ஆகிய இலக்கங்கள் அடுத்தடுத்து இருக்கப்படும் சந்தர்ப்பம் யாது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப 300க்கு பிறகு 335 இருக்கும். மற்றது 350 இருந்து 359 வரையில 10 தடவை இருக்கும். அதாவது 3, 5 10 தடவை இருக்கும். இதுல ஒரு காய் இருக்கும். பிறகு 435 ஒரு காய் இருக்கும். 453 ஒரு காய் இருக்கும். 3, 5. அப்ப மொத்தம் 13 தடவை என்ற 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி அடுத்த கேள்வி, கடதாசி பட்டியலை ஒட்டி தயாரிக்கப்பட்ட 5 சங்கிலி தொண்டுகள் இருக்கு. அதை ஒன்றாக்கும் போது எத்தனைய கலர்ச்சி ஒட்டணும் என்று கேட்கப்படுது. இந்த இடம் 3ஐயும் கலட்டினால் இதில் ஒரு இடத்தில் ஒட்டலாம், இதில் ஒரு இடத்தில் ஒட்டலாம், இதில் ஒரு இடத்தில் இருக்க. அப்ப 3 ஒட்டுக்கள் போதுமானவை. இனி 19வது வினாவை பார்வையிடுவோம். ஒரு கோலத்துக்கு ஏற்ப வினாக்குறியில் பொருத்தமான உரு யாது கேட்கப்படுகின்றன. இங்கே நாங்கள் இந்த உருக்கோலங்களின் அசைவுகளை இடம் மாறுத அவதானிப்போமா இருந்தால் இது மணிக்கூட்டு முள் சோக்கி ஒரு கட்டம் போகின்றது. இது அதற்கு இடது பக்கமாக இடஞ்சுழியாக மேல போகின்றது. அடுத்ததிலே இது மணிக்கூட்டு திசையில இங்க போகின்றது வலஞ்சுழியாக, அடுத்தது இடஞ்சுழியாக போகின்றது. இப்ப இதுக்குள்ள 2 மாறுபட்டாலும் அது எங்களுக்கு தோற்ற போது இல்லை, அப்படியே தான் இருக்குது. இங்க இனிவை மாறுகின்ற போது இது இங்க வரும் கருப்பு, அடுத்தது இங்க வரும். அப்ப முதலாவது விடையே பொருத்தமானது. இனி நாங்கள் இந்த இறுதி வினாவை பார்வையிடுவோம். இறுதி வினா, ஓர் உருவின் 4 துண்டுகள் கீழே தரப்பட்ட அவற்றை ஒரு சதுரம் கிடைக்குமாறு உருவாக்குகின்ற போது இணைக்கும் போது கிடைக்கும் உருவின் இலக்கம் யாது? அப்ப இதுல இது 4 துண்டங்களாக உடைந்திருக்குது. இது ஒரு சதுரமாக்குகின்ற போது இந்த சதுர இணைப்பு உள்ளது இந்த பக்கமும், முக்கோண உழைப்பு உள்ளது இந்த பக்கமுமாக வரும். சதுர இணைப்பில உள்ள மேலே இப்படியாக இருக்கின்றது, இந்த இதுல கோடு இருக்கின்றது. நல்லாவதானோ? கீழே அதிலே இந்த இதிலே கோடு பெருசாகி இருக்கின்றது. அடுத்தது இங்கே வந்திருக்கின்றது. அதாவது இது 2 சேர்ந்தோடனே அப்படி வருகின்றது. அடுத்தது இது மேலே இருப்பதிலே இப்படியாக இருக்கின்றது இந்த அளவும், அதே நேரம் கீழே இருப்பது இப்படியாக இருக்கின்றது. அப்ப இது சேர்ந்தால் வருகின்றது 3 எனும் இலக்கம் ஆகும். ஓராவது வினா, ஒரு ஏயில் உள்ள வடிவத்தில் இருக்கும் தாள் முறிந்த கோடுகள் வழியே மலிக்கப்பட்டு ஒரு பியில் உள்ள வடிவத்தை பெற்று அதில் உள்ள முறிந்த கோடு வழியே வெட்டி துண்டாக்கப்பட்டது. இங்கு கிடைக்கும் துண்டங்களின் எண்ணிக்கை யாது என்பது கேள்வி. இப்போ நாங்க இந்த மடிக்கப்பட்ட துண்டத்தை நாங்க பிரிக்கின்ற, அதாவது மடிக்கப்பட்ட பிறகு வெட்டுறதுதான் இந்த உருவியில இருக்கின்றது. ஆனா இது மடிக்கப்பட்டு வெட்டுகின்ற போது இது இவ்வாறு ஒரு நேர்கோட்டில் வெட்டப்படும். அதே நேரம் இந்த துண்டும் இப்படியாக துண்டுகள் வெட்டப்படுகின்றது. அப்போ மொத்தம் 4 துண்டங்கள் என்பது கேள்விக்கான விடை ஆகும். இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். 22வது வினா,
ஒரு நிலையில் சங்கருக்கும் முரளிக்கும் இடையே 5 பிள்ளைகள். அப்ப சங்கர் இங்க இருக்கின்றார், முரளி இங்கே நிற்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். இங்கே 5 பிள்ளைகள் நிற்கின்றார்கள். முரளிக்கும் கண்ணனுக்கும் இடையே 8 பிள்ளைகள். அப்ப கண்ணன் இங்கு நின்றால் 8 பிள்ளைகள் நிற்கின்றார்கள். இப்ப கண்ணன் இந்த பக்கம்தான் நிக்கணும் என்றும் இல்லை, கண்ணன் இந்த பக்கம் கூடி முரளிக்கு நிக்கலாம். அப்படி நின்று 8வது பிள்ளையாக நிற்கிறார் என்றால் இவர் 6, இதுக்கு பிறகு 2 பேர் இருப்பார்கள். ஏன் முரளிக்கு பிறகு 5 பேர் சங்கருக்கு இடையிலே, அப்ப சங்கரும் சேர்ந்தால் 6, 2 பேர் இருப்பார்கள். இப்ப கேள்வி என்ன, சங்கருக்கும் கண்ணனுக்கும் இடையே இருக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கையாக அமையாதது யார்? அமையாதது என்று சொன்னால் இங்க பாருங்கோ, 2 பேர் அமைய முடியும், அப்ப இது அமையும். அடுத்தது இதிலே 5 பேர், இதோண்டு 6 பேர், 6 மற்றும் 14 பேரும் அமையலாம், 13 தான் அமையாதது, அப்ப இதுவும் அமையலாம். ஆகவே 2வது விடைதான் பொருத்தமானது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். கீழே தரப்பட்டுள்ள ஒரு ஏயின் நடுவில் இருக்கும் புள்ளி மீது ஒரு பியின் நடுவில் இருக்கும் புள்ளி இருக்குமாறு ஏ மீது பி வைக்கும் போது கிடைப்பதாக ஒரு மாணவனால் வரையப்பட்ட 3 உருக்கள் CDEயில் தரப்பட்டுள்ளன. மாணவன் வரைந்த உருக்களிடையே சரியான உருக்கள் எவை என்று கேட்கப்படுகின்றது. சரியான உருக்கள் என்றால் இதை இவன் சாய்கோணமாக இங்கு வைக்கின்ற போது இந்த உரு பொருத்தமாக இருக்கின்றது. அடுத்தது இதை அப்படியே இங்கு வைக்கின்ற போது இந்த உருவும் பொருத்தமாக இருக்கின்றது. இது முற்றிலுமே பொருந்தாமல் இருக்கின்றது. அப்ப CD ஆகியன பொருந்துகின்றன என்பது கேள்விக்கான விடையாகும். இனி அடுத்த கேள்வி, 24வது கேள்வி. 24 பிள்ளைகளை மூவர் வீதம் உள்ள பிள்ளைகளின் குழாம் ஒன்றை 3 வீதம் உள்ள குழுக்களாக்கும் போது ஒரு பிள்ளையும், 4 வீதம் உள்ள குழுக்களாக்கும் போது 2 பிள்ளைகளும், 5 வீதம் குழுக்களாகும் போது 4 பிள்ளைகளும் எஞ்சுகின்றனர். இக்குழாம் எத்தனை பிள்ளைகளை கொண்டுள்ளது என்பது கேள்வி. இப்ப நீங்க இந்த விடையில பார்த்தால் 94 என்கின்ற விடைய, அதாவது எல்லா விடையும் முதலா செய்து கொண்டு போக 94 நீங்கள் 3 வீதம் குழுக்களாக்குகின்ற போது ஒரு பிள்ளை மீதமாகும். இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு, 3ஆல் வகுத்தால் 1 வீதம் வரும். இவர்களே 4 வீதம் குழுக்களாக்கினால் 92, அப்ப 2 மீதி வரும். 5 வீதம் என்றால் 4 மீதி வரும். அப்ப 94 என்பதுதான் கேள்விக்கான விடை ஆகும். இனி 25வது வினாவை பாருங்கோ. பாட்டிக்கும் பாட்டனுக்கும் 4 மகள்கள். அப்ப பாட்டி ஒரு ஆள், பாட்டன் ஒரு ஆள், 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள், 4 மகள்மார் இருக்கிறார்கள். அந்த 4 மகள்மாருக்கும் அவர்கள் திருமணமாகி உள்ளனர். அப்ப கணவர்களும் இருக்கிறார்கள், அவர்களுடைய கணவர்கள் 4 பேர். 4 பிள்ளைகள் வீதமும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலே 4 பிள்ளைகள் வீதம் இருக்கிறார்கள். இப்ப கேள்வி என்னென்றால், இந்த தயவு செய்து பேப்பர்ல கூட கலக்கிறாதுங்க பிள்ளைகள். இந்த நான் விளக்கம் தருகின்ற போது அதற்காக செட்டிங் செய்ய இருக்கு, அது செய்துட்டு வந்துடுறேன். சரி, அப்ப 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்ப கேள்வி என்ன, அவர்கள் எல்லோரும் உயிர் வாழ்களின் குலாத்தில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்? அப்ப நாங்க 16, முதலாவது கீழே நன்னாக 16, அவர்கள் 4, அடுத்தது 4, அப்ப 8, 16, 24, 24 26 என்ற 3வது விடையே பொருத்தமாக இருக்கின்றது. இனி அடுத்த வினாவை பார்ப்போம். நெய்யலியில் உள்ள பாதைகளில் நீளங்கூடிய பாதை எது என்று கேட்கப்படுகின்றது. இந்த ஏ என்கின்ற பாதையை நீங்க பார்க்கின்ற போது, அதாவது 4 வடிவங்களுக்கு இடையில போற கோட்டுக்கும் 2 வடிவங்கள் ஒரே லைன்ல 2க்கும் இடையில போற கோட்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கின்றது. இதை விட இது நீளம் கூடவாக இருக்கின்றது. அப்ப ஏபியில 4க்கு இடையில போற கோடு 1, 2, 3, மற்ற 2க்கு இடையில போற கோடு 2. அப்ப இதுதான் ஏபி தான் நீளம் கூடிய பாதையாக இருக்கின்றது, மற்றவற்றில குறைவாக இருக்கின்றது.
இனி 27வது வினாவை பார்வையிடுவோம். நாம் உணவின்றி கூடுதலாக காலத்துக்கு இருக்கத்தக்கதாக இருந்தாலும் நீரின்றி இருக்கத்தக்க காலம் மிக குறுகியதாகும். உடலில் நீரின் அளவு குறையும் போது நாம் பல்வேறு நோய்களுக்காவோம். ஒரு நாளைக்கு தேவையான நீரின் அளவை குறித்த அளவில் குடிப்பதன் மூலம் உடலின் தொழிற்பாடு உகந்தவாறு பண்ணலாம். இதில் கூறப்படுற கருத்து ஒட்டுமொத்தமான கருத்து என்னென்றால் நீரை குடித்தல் அத்தியாவசியம் என்ற கூற்றுத்தான் இங்கு மிக முக்கியமான கருத்தாக கூறப்படுகின்றது. அடுத்த கேள்வி, இறுதி பெறுவதற்கு ஒரு காரணம் குறிப்பிடப்படாத வாக்கியம் இது காரண காரியம் உள்ள வாக்கியம் எது என்று கேட்கப்படுகின்றது. குறிப்பிடப்படாத வாக்கியம். அப்ப நாங்க முதலாவது வாக்கியத்தை பார்த்தால், ரேவதி காலையிலேயே எழுந்து ஆயத்தமாகி பாடசாலைக்கு சென்றார். இதுல இறுதி பெறுவதற்கு பாடசாலை சென்றதுக்கு காரணம் இங்கு குறிப்பிடப்படவில்லை. இது கீதா படித்தமையால் சித்தியடைந்தால் காரண காரியம் இருக்கு, வராமையால் நடந்து செல்ல நேரிட்டது காரண காரியம் இருக்கின்றது. ஆகவே முதலாவது விடையே. 9வது வினா, இங்கு சில வட்டங்களை கொண்டு வரையப்பட்டுள்ள ஓர் உரு தரப்பட்டுள்ளது. பின்வரும் எந்த விடை அவ்வுருவுடன் பொருந்துகின்றது என்று கேட்கப்படுகின்றது. இது அடங்கல் வரிப்படம். அப்ப அடங்கல் வரிப்படம் ஒரு விடயத்துக்கு இன்னொரு விடயம் அடங்குவதைத்தான் குறிக்கின்றது. அப்ப இதற்கு பொருத்தமான விடையை நான் கூறிவிட்டு அதற்கான விளக்கம் தருகின்றேன், கவனிங்கோ. 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. மேலே உள்ள வட்டம் விலங்குகள் என்பதை குறிக்கின்றது. விலங்குகளுக்கு தனியே இருக்கிற வட்டம் பறவை என்கின்ற கிளியை குறிக்கின்றது. அடுத்தது வட்டத்துக்கு வட்டமாக இருக்கிறது நாற்கால் விலங்குகளுக்குள்ள மான் என்பதை குறிக்கின்றது. ஆகவே முதலாவது விடை பொருத்தமானது. இனி நாங்கள் 2வதை பார்த்தால், ஒரு நாணய பையில் ஒரு பணப்பையில் 8 நாணயத்தாள்கள் உள்ளன. நாணயத்தாள் இருக்கு. அவற்றில 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் இருக்குது. 50 ரூபாவுக்கு சமனான எண்ணிக்கையில 100 ரூபாய் நாணயத்தாள்கள் இருக்கின்றன. பணப்பையில் இருக்கத்தக்க கூடுதலான பணம் யாது என்று கேட்கப்படுகின்றது. நிச்சயமாக 20 ரூபாயும் இருக்க வேண்டும். அப்ப 2 20 ரூபாவது குறைந்தபட்சம் இருந்தால் 40 ரூபாய். ஏனென்றால் மிகுதி 50 100 சமனாக இருக்கின்றால் 3 50 ரூபாய் நாணயத்தாலும் 3 100 ரூபாய் நாணயத்தாலுமாக இருந்தால் 150 ரூபாய். 150 படி 3 என்றால் 450. 450 40 கூட்டினா 490 என்பது விடையாக அமைகின்றது. இனி நாங்கள் 31வது வினாவை பார்த்தால், இப்பச்சில் சுழலும் போது ஏனைய இரு சக்கரங்களும் ஏபிசியில ஏசி தான், அதாவது எவ்வாறு சுற்றும் என்று கேட்கப்படுகின்றது. இது வலம் சுழியாக சுற்றினால் இது இடஞ்சொலியாக சுற்றும், இது இடஞ்சொலியாக சுற்றும். அப்போ 3வது விடை பொருத்தமானது. இது நாங்கள் 12வது வினாவை பார்ப்போம். 12ல பின்வரும் அடைப்புக்குள்ள ஒன்றில் குறிப்பிடப்பட்ட புத்தகம் அதற்கு முன்னாலும் மேலேயும் பெயர்கள் குறிப்பிடப்பட்ட பிள்ளைகளினால் வாசிக்கப்பட்டது. பாவை விளக்கும் ஒரு புத்தகம் 4 பிள்ளைகளினால் வாசிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இதில் வெற்றிடத்திலே எந்த விடை பெற வேண்டும் என்று கேட்கப்படுகின்றது. இப்ப பாருங்க, இதில் சொல்லப்படுகின்றது பாவை விளக்க 4 பிள்ளைகளும் படிச்சிருக்கணுமோ. கீதா படிச்சிருக்கிறார், கமலாம் படிச்சிருக்கிறோம், இங்கே சங்கரும் படிச்சிருக்கிறார், பவானியும் படித்திருக்கிறோம். இதே போல 4 படித்த இன்னொரு புத்தகம் என்பதற்கு இடையே நான் சொல்றேன் மலர்விழி என தந்துவிட்டு விளக்கம் தருகின்றேன். அப்ப மலர்விழி இருக்குமா இருந்தால் அந்த வெற்றிடத்துக்கு மலர்விழி இருக்குமாக இருந்தால் மலர்விழிய கீதா பவானி, மலர்விழிய கமலா சங்கர் படித்திருக்கிறார்கள். அப்ப 3வது விடை பொருத்தமானது. இனி 33வது விடை, இந்த 3 வடிவங்களும் இணைந்து இது உருவாகினால் இந்த வடிவங்கள் உருவாகுவதற்கு எது பொருத்தமானது என்று கேட்கப்படுகின்றது. இதுதான். ஏனென்றால் 3வது வடிவம் மேலே இருக்கின்றது, இங்க 3வது வடிவம் மேலே இருக்கின்றது. நடுவிலே இருப்பது நடுவிலே இருக்கின்றது, நடுவில உள்ளது. முதல்ல உள்ளது தலைகீழாகி உள்ளது, முதல்ல உள்ளது தலைகீழாகி இருக்கின்றது. அப்ப 2வது வடிவமே பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நாங்க 34வது வினாவை பார்வையிடுவோம். இதுல ஏபிசியில 3 போத்துல இருக்குது. ஏ விட பியில கூட இருக்கிறதும் பி விட சியில கூட இருக்கிறதும் சமனாக இருக்குது. அதுக்கு பிறகு கேட்கப்படுது நீரின் அளவிலிருந்து, அதாவது
AC 2ന്റെ നീരിന്റെ അളവ് Bന്റെ നീരിന്റെ அளவுக்கு இது மடங்கிற்கு கூடவா குறையவா சமனான்னு கேட்கப்படுது. இப்ப நாங்க இதை 400 ml என்று கருதி கொள்வோம். இது கூடுதலா இருக்கிறது 200 ml என்று கருதுவோம். அடுத்ததும் 200 ml என்று கருதி விட காண தண்டிப்போம். அப்ப ஏயில இருக்கிறது 400ஐயும் இதுல இருக்கிற 400ஓட அதாவது இதுல 400 இதுல இப்ப 600 200 சேர்ந்தால் இதுல 800 இருக்கின்றது. 800ஓட 400 சேர்ந்தால் 1200. அப்ப 1200 என்பது 600 இரு மடங்கு என்பது சமமானது, பொருத்தமான கூற்று. அப்ப இரு மடங்குக்கு சமனானது என்பது கேள்விக்கான விடையாகும். இது நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். உருவில ஒரு காணி 7 பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ள பொது எல்லையிலே இரு பக்கத்திலேயும் ஒரே வகை வராம குறைந்தபட்சம் எத்தனை வகை தாவரங்களை வளர்க்கலாம், பூக்களை வளர்க்கலாம் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க ஒன்றொன்றை எதிரெதிராக இட்டுக்கொண்டு போகல எங்களுக்கு தெரிய வரலாம். இதுல முதலாவது வகையை விட்டால் இதிலேயும் முதலாவது வகையை வைத்தால் இதிலேயும் முதலாவது வகையை வைக்கலாம். அப்ப அடுத்தது 2வது வகையை இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம். அப்ப இல்லையிலே இல்லை. அப்ப 3வது இங்க. அப்ப குறைந்தபட்சம் 3 பொருத்தமாக இருக்கின்றது. இனி இந்த பக்கத்துல இறுதி கேள்விக்கு போவோம். நல்லா அவதானிங்கோ. இது நல்ல அருமையான கேள்வி. இது ஒரு கஷ்டம் இல்லை, நீங்க படிக்கிற திறமையில தான் இருக்கின்றது. இந்த அடைப்புகளுக்கு நான் 1 2 3 4 என குறிப்பனாயிருந்தால் இந்த எந்த வகையிலேயும் போகலாம், கீழே போகலாம். நிபந்தனைகளுக்கு ஏற்ப போகின்றோம். அப்ப நிபந்தனைகளுக்கு ஏற்ப முதல் ஏயில இருந்து A1 B என்று போகலாம், A2 B என்று போகலாம். அடுத்தது A1 2 B என்று போகலாம், A2 1 B என்று போகலாம். இப்ப நான் இந்த வகையில காட்டிட்டேன். இனி அடுத்ததாக இந்த 4 ஒரு பக்கம் காட்டியிருக்கேன், அடுத்த 4 மற்ற பக்கம் காட்டுறேன். A1 2 4 என்று பிக்கு போகலாம், A2 1 3 என பிக்கு போகலாம். அடுத்தது இப்ப நாங்கள் இந்த வகையில போகிக்க அடுத்தது இன்னொன்று இருக்கின்றது. A1 2 4 சரி, A2 1 3 சரி. இப்ப நாங்க இந்த மாதிரி போனோம் 2 வகையில. அடுத்தது 1 2 என்று இப்படி போனோம் 2 வகையில, அதாவது மாறி எது திசையில. அடுத்தது இந்த மாதிரி போகிறோம், அதாவது 1 3 இதுல இதே நிலையில வரணும். அழுத்து போட்டு எழுதுறேன் அந்த எண்ணிக்கைய 1 2 3 4 என்றால் A1 3 B என்று போகலாம், A2 4 B என்று போகலாம். மொத்தம் 8 முறைகள்ல சென்றடைய முடியும் என்பதை கருத்துல கொள்ளுங்க. தொப்பிகளில் 1 கருப்பு நிறம் உள்ளது, 1 வெள்ளை நிறம், 1 சிவப்பு நிறம். கீதாவுக்கு கருப்பு நிற தொப்பி கிடைக்காதவாறு இம்மூன்று தொப்பிகளையும் கீதா, சங்கீதா, வருணா ஆகியோருக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட முறைகள் யாது? அப்ப இங்க நாங்கள் கீதா என்பவருக்கு கருப்பு கிடைக்க கூடாது. அப்ப அவருக்கு கிடைக்க வேண்டியது வெள்ளை அல்லது சிவப்பு. அப்ப வெள்ளை சிவப்பு மட்டும் கிடைக்கணும் என்றால் மற்ற 2 பேருக்கும் கிடைக்கலாம். வெள்ளை தவிர்ந்த மற்ற நிறங்கள் என்ன? அதாவது சிவப்பு நிறம், கருப்பு நிறம். அப்ப இவ 2 பேருக்கும் இங்க சிவப்பு கருப்பு அல்லது கருப்பு சிவப்பாக கிடைக்கலாம். அப்ப இங்க வெள்ளை கிடைக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கு இந்த வெள்ளை கிடைக்கிற சந்தர்ப்பம் அவைக்கு மாறி மாறி கிடைக்கலாம். அப்படி அதே போல சிவப்பு கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் அவைக்கு வெள்ளை கருப்பு அல்லது கருப்பு வெள்ளையாக கிடைக்கலாம். அப்ப மொத்தம் 4 சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது என்பது தெளிவான விடை விளக்கம். அடுத்த கேளுங்கோ. அடுத்தது இதுல 3 தர 3 தர 3 தர 3 3 9 9 27 சதுர முகிக்கட்டைகள் இருக்கின்றது. இது ஆக்கப்பட்டு இதுல நிறமை பூசப்பட்டிருக்கு சில குறித்த முகங்கள்ல. இப்ப கேள்வி என்ன? ஒரு முகத்திலும் நிறந்தேற்றப்படாத கட்டைகளின்
குச்சிகளின் எண்ணிக்கை யாது? இதை பற்றி பிரித்தால் அப்ப நாங்க இங்க பார்க்கிறோம் 8 உச்சிகளும் இருக்கின்றது. இங்க 7 உச்சி தான் தெரியும், ஒரு உச்சி கீழே தெரிய இல்லை. அப்ப அந்த 8 உச்சிகளும் நிறமை பூசப்படவில்லை. இதே மாதிரி இங்க 3 முகம் தான் தெரியும், ஒரு முகம், 2 முகம், 3 முகம், இன்னும் 3 முகம் இருக்கின்றது. அப்ப 6 முகங்களும் நிறந்தீட்டப்படவில்லை. நடுவிலே ஒன்று இருக்கின்றது, அதுவும் நிறந்தீட்டப்படவில்லை. அப்ப இது நாங்க கூட்டி பார்த்தால் அதாவது 15 துண்டங்கள் என்ற இரண்டாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி அடுத்த வினாவை பாருங்கோ பிள்ளைகள். அடுத்த வினாவில உருவின் ஒரு நகரத்தின் பரும்படி படத்தின் ஒரு பகுதி தரப்பட்டுள்ளது. ஒரு சிறுவன் ஒரு குறித்த உருவில் காட்டப்பட்டுள்ள நடந்து செல்கின்றான். ஒரு இடத்துல இருந்து, அதாவது வீட்டில இருந்து நடந்து செல்கிறான். அவன் வீட்டில இருந்து முதல்ல போறது சந்திக்கு போகின்றான். சந்தியில இருந்து சந்தியின் வலது பக்கமாக திரும்பி, அப்ப அவன் வலது பக்கம் என்றால் இந்த பக்கம்தான் வலது பக்கம். இந்த வலது பக்கமாக திரும்பி சந்தியின் வலது பக்கம் உள்ள பாதை வழியே முன்னோக்கி செல்கின்றான். இப்படியே இந்த வழியில முன்னோக்கி போகின்றான். அடுத்த சந்தியில எதிர்படும் போது இடது கை பக்கம், இடது கை என்றால் இங்கே இடது கை பக்கமாக அவன் திரும்பி அவன் பாடசாலைக்கு செல்கின்றான். இப்ப இந்த பாதையில போகின்ற போது இதற்கேற்ப பின்னர் சரியானது என்று கேட்கப்படுகின்றது. இதுல பொருத்தமானது முதலாவது அவனுக்கு இடது பக்கத்தில் ஒரு குளமும். இப்படி அவன் போகின்ற போது இது வலது பக்கமாக இருக்கின்றது, இது இடது பக்கமாக இருக்கின்றது. அப்ப இடது பக்கத்தில் ஒரு குளத்தை காண்கின்றார், பொருத்தமாக இருக்கின்றது. பிறகு இந்த பக்கம் போய்களே, இது இடது பக்கம், இது வலது பக்கம். வலது பக்கத்தில் ஒரு கடையை காண்கின்றார். முதலாவது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நான் அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் தாரன், கவனியுங்கோ. ஒரு குறித்த நகரத்தின் பாடசாலையில் இருந்து மருத்துவமனைக்கு செல்வதற்கு தேவையான அறிவுறுத்தல் தரப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அறிவுறுத்தலை வாசித்த பிறகு அதற்கேற்ப மருத்துவமனையில இருந்து பாடசாலைக்கு வருவதற்கு தேவையான அறிவுறுத்தல்கள் சரியாக வழங்குவதற்கு வாக்கியத்திலே வெற்றிடங்களை நிரப்ப வேண்டும். அப்ப நாங்க இதை முதல் தாராளமாக திருப்திகரமாக வாசித்து விளங்க வேண்டும். பிரதான வாயில் அதாவது பாடசாலையின் பிரதான வாயில், அப்ப பாடசாலை இப்படி இருக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கோ, ഇതിന്റെ பிரதான வாயில் இது என்று வைத்துக் கொள்ளுங்கோ. வெளியே வந்து வல பக்கத்துக்கு, அப்ப அவன் வருகின்ற போது அவனுடைய வலது கை பக்கம் இது. வலது பக்கம் திரும்பி 100 மீட்டர் செல்லும் போது எதிர்ப்படும் சந்தியில் இதில் ஒரு சந்தியை காண்றான். அதுல இடது பக்கம், இடது பக்கம் என்றால் மேலேத்தான் இருக்கும். இந்த பக்கம் இடது பக்கத்துக்கு அவன் 150 மீட்டர் போகின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்க. அளவு இங்க அளவிட பிள்ளையா இருந்தாலும் நீங்க 150 என்று வைத்துக் கொள்ளுங்க. போகின்ற போது வலப்பக்கத்துல அவன் இப்படி போகின்ற போது வலப்பக்கத்திலே மருத்துவமனையை காண்கின்றான். அதாவது மருத்துவமனை இங்கே இருக்கின்றது வலது பக்கத்துல. அப்ப அதே மாதிரி இப்ப மருத்துவமனையில இருந்து அவன் திரும்பி வருகின்ற போது அவன் செல்கின்ற திசைகள் எந்த விடை பொருத்தம் என கூறி போட்டு நான் உங்களுக்கு விடை தர்றேன் பாருங்க. முதலாவது விடை பொருத்தம். பிரதான வாயிலுக்கு வந்து வெளியே இடப்பக்கம், இதுல இருந்து மருத்துவமனையில இருந்து வருகின்றான். இந்த கைதான் அவனுக்கு இடது கை பக்கம். இடது கை பக்கத்துக்கு திரும்புறான். இடது பக்கத்துக்கு திரும்பி 150 மீட்டர் இல்ல 150 மீட்டர் வருகின்றான். வருகின்ற போது இந்த கை பக்கம் திரும்புறான், அது வலது கை பக்கம் அவன் இப்ப இது இடது என்றால் அடுத்த வலது கை தானே அவன் வருகின்ற போது. அப்ப வலது பக்கத்துக்கு திரும்பி 100 மீட்டர் வருகின்றான். 100 மீட்டர் வருகின்ற போது இதிலே அவன் இடப்பக்கத்திலே பாடசாலை இருப்பதை செல்லும் போது இடது பக்கத்தில் பாடசாலையின் பிரதான வாயில் இருக்கின்றது என்ற முதலாவது விடை பொருத்தமானது.